ஹுவாவேலேருந்து நோவா 4 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்னெல்லாம் புதுமையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஹுவாவேலேருந்து இந்த நோவா ஃபோன் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரையும் ஒரு புதுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஃபோனில் 6.4 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1080p ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே, 398 ppi டென்சிட்டி இருக்குது. ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு உள்ளே பஞ்ச் ஹோல் கேமரா இருக்குது. பஞ்ச் ஹோல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பேப்பரை பஞ்ச் பண்ணும்போது ஏற்படுற ஒரு ஓட்டை மாதிரி இந்த டிஸ்பிளேக்குள்ளேயே கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாச் டிஸ்பிளே காலம் போய் இனி பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கேமரா வரப்போகுது. ஸோ அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள சிப்செட்டை பற்றி பார்க்கும்போது இல்லை ஹைசிலிகான் கிரின் 970 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் 2.4 GHz காட்டஸ் A73 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் 1.8 GHz காட்டஸ் A53 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு மாடி G72 MP12 GPU கொடுத்துருக்காங்க. இது 10 nm சிப்செட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட உங்களுக்கு ஈஸியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஹை செட்டிங்ஸ்லேயே ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபிகரேஷனில் வருது. 8GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 512GB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டாக தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மைக்ரோ SD கார்டு, அப்படி இல்லைனா 2 சிம் கார்டு பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் உள்ள ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 48 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அப்பர்ச்சர். இல்லை ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. இது நார்மல் கேமராவாக இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அப்பர்ச்சர். மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரை f2.4. ஸோ இந்த 3 கேமரா சேர்ந்தால் நமக்கு ஃபோட்டோ கேப்சர் பண்ண போது. வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்தவரை 4K ரெசல்யூஷன் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 1080p ஃபுட்டேஜ் உங்களுக்கு 30 ஃப்ரேம் பெர் செகண்டில் கேப்சர் பண்ணும்போது கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோ கேப்சரிங் உங்களுக்கு எந்த விதமான ஷேக்கினஸும் இல்லாமல் கேப்சர் ஆகும். இது போக இதில் இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு வெர்ஷனும் வருது. அதாவது 48 மெகாபிக்சலுக்கு பதிலாக 20 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அப்பர்ச்சர். அதாவது மெயின் கேமரா மட்டும் மாற்றி இன்னொரு வெர்ஷனும் கொடுக்குறாங்க. அதாவது கொஞ்சம் விலை கம்மியான வெர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி விலை கடைசியில் பார்க்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் வருது. ஒன்று 48 மெகாபிக்சல் கேமரா உள்ள வெர்ஷன், இன்னொன்று 20 மெகாபிக்சல் கேமரா உள்ள வெர்ஷன். இதை தவிர இந்த ஃபோனில் வேறு எதுவும் மாற்றம் இல்லை. செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த 2 ஃபோன்லேயுமே 25 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்குது. 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் கேப்சர் பண்ண முடியும். இது ஃப்ரண்ட் சைட்லேயுமே உங்களுக்கு கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால வீடியோ கேப்சரிங் உங்களுக்கு எந்த விதமான ஷேக்கினஸும் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது 3750 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது 9V 2 ஆம்பியர் 18 வாட்ஸ் சார்ஜிங் இருக்கிறதுனால ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி USB வெர்ஷனை பொறுத்தவரை Type-C 2.0 ரிவர்சிபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. Wi-Fi டூயல் பேண்டில் இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரையும் Android 9.0 பையில் ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 4.2 இருக்குது. NFC மாதிரியான சப்போர்ட் கிடையாது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 48 மெகாபிக்சல் கேமரா உள்ள வெர்ஷன் $3400 சைனாவில் விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் 35,300 வருது. அது 20 மெகாபிக்சல் கேமரா உள்ள வெர்ஷன் சைனாவில் $3100 சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 32,100 வருது. இந்த 2 விலையுமே கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். எக்ஸாக்டான ப்ரைஸ் ஃபோன் லான்ச் ஆகும்போது தான் தெரியும். இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது பைனோ லிங்க்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோ இருக்குது. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.